மார்னிங் எல்லாருக்கும். நாங்க இருக்கிற இடத்துல சரியான குளிர். ஃபர்ஸ்ட் டைம் குரக்கன் தோசை செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் குரக்க மாவும், அரிசி மாவும், ரவையும், தயிரும் தான் தேவை. மற்றபடி நீங்க தோசை கலக்கிற மாதிரி அதுக்கேத்த மாதிரி வாட்டர் போட்டு கன்சிஸ்டன்டி அட்ஜஸ்ட் பண்ணி தோசையை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட லைஃப்ல வந்து யாராவது ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கிறாங்களா? அப்படி யாரும் உங்களோட பெஸ்ட் மோட்டிவேஷனா இருந்தா, அவங்க என்ன மாதிரி விஷயத்துல உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க? அது யாருன்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைஃப்ல நிறைய பேர் எனக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கிறாங்க. முக்கியமா என் பேரண்ட்ஸ், அதுக்கு பிறகு என் ஹஸ்பண்ட். ஏன் இப்ப என் 5 வயசு பிள்ளை கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறா. ஸோ உங்களோட லைஃப்ல யாரு இப்படி எந்த விதத்துல உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் தோசையை சுட போறேன். அதுக்கு முன்னாடி வந்து தோசைக்கல்லை வந்து நான் லைட்டா சீசன் பண்ணிக்கொள்றேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த தோசை வந்து கொஞ்சம் மொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கும் குரக்கன் தோசை வந்து பெர்ஃபெக்டா செய்ய தெரியும்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் அது என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க. தோசையை திருப்பி போடும்போது உடைஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எப்படியோ சமாளிச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டேன். அது ட்ரை பண்ணக்குள்ள கொஞ்சம் சுதப்பும் தான் அப்படி சொல்லி என்ன நானே சமாளிச்சு கொண்டேன்.